தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் நடந்த மோசடியில் கடந்த 4 ஆண்டுகளாக அடகு வைத்த நகை மற்றும் டெபாசிட் செய்த பணத்தை பெற முடியாமல் தவிக்கும் பெண்கள் மேலாளரை உள்ளே செல்ல விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். சொல்லுங்க கொஞ்சம் சார், அப்படி சொல்லாதீங்க. கலெக்டர்கிட்ட கேட்டா எங்க டிராவல் இருக்கு நான் எடுத்து கொடுக்க அப்படின்னு கேட்காங்க. எங்க போய் சொல்ல மினிஸ்டர்ட்டையும் கேட்டாச்சு, கலெக்டர்ட்டையும் கேட்டாச்சு. யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு முயற்சி எடுத்து வாங்கி கொடுத்துருவோம். ஆமா, அதாவது உங்க டியூட்டில சார் பிரச்சனை வரக்கூடாது, நீங்க நவுண்டறணும், நீங்க பாக்கீங்க. நாங்க எங்க போய் சொல்லுங்க. எல்லாரும் இப்படிதான் வந்து போங்க போங்க அடுத்த ஆட்சி வர பாப்பாது. 5 வருஷமா தான் நடக்குது. அடுத்த ஆட்சி வந்து அவங்க இப்படி வரக்கிட்டே இருப்பாங்க. சொத்த போற நகைய பூரா கொடுத்தவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அது கொடுத்த என்னதுக்கு கட்டி கொடுக்காம எத்தனை நாள் கட்டிருப்பாங்க? யாராவது கட்டுவாங்களா? நகை போடாம எந்த ஆம்பளையாவது கட்டுவாங்களா? சொல்லுங்க. யார் கட்டுவா சார்? யார் கட்டுவா? எனக்கு 5 பிள்ளைங்க இருக்கு. நான் வந்து கல்யாணம் முடிக்காம வச்சிருக்கேன். எதுக்கு நகை இல்லாம எப்படி கட்டி கொடுக்கணும் வச்சிருக்கேன்? யார் பேசினாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா கொடுத்தவங்களுக்கு தானே சார் தெரியும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், விவரம். வணக்கம். குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் மோசடியில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு மேலாளரை உள்ளே செல்ல விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிகாரிகள் தணிக்கை செய்தனர். அப்போது அந்த வங்கியில் வாடிக்கையாளர் அடகு வைக்க சுமார் 548 தங்க நகை பொட்டலங்கள், மேலும் 261 பொட்டலங்கள் மாயமான பொட்டலங்கள் வேறொரு வங்கியில் அடகு வைக்கும்போது தெரிய வந்தது. மேலும் வியாபாரிகள் தினசரி சேமிப்பு தொகை வங்கியான வைப்பு நிதி ரூபாய் 29 கோடியும் மாயமானது. இந்த மோசடி சம்பவத்தில் ஈடுபட்ட வங்கி மேலாளர் தேவராஜ், உதவி செயலாளர் ஜான்சி, சந்திராந்தா பணி நீக்கம் செய்யப்பட்டன. இந்த மோசடி தொடர்பாக தூத்துக்குடி பொருளாதார குற்றப்பதிவு போலீசார் 20 மீது வழக்கு பதிவு செய்து வங்கி செயலாளர், உதவி செயலாளர் அசையா சொத்துக்களை போலீசார் ஜப்தி செய்து பொதுமக்களிடம் செய்யப்பட்டது. பொதுமக்களிடம் வழக்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த நிலையில் இருவரின் சொத்து ஜப்தி செய்து விடுவதால் தொடர்ந்து குறைபாடு ஏற்பட்டு வருவதால் 4 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அவர்கள் நகையில் சேமிப்பு நிதி வைப்பு கிடைக்காமல் தவிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அரசு நிகழ்ச்சி வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகுதி ஆகியோரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வங்கியை முற்றுகையிட்டு மேலாளர் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவத்துக்கு வந்த குரும்பூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசார் அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் தங்கள் பரபரப்பு காணப்பட்டது.